கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என்று ஏன் யோசிப்பதில்லை? வாய் தவறினால் மனம் உடையும் என்று ஏன் யோசிப்பதில்லை என்பதை கேட்டு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 29 ஏப்ரல் மாதம் 2026 ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானத்தை பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை ஜெகா நடராஜர் அவர்களால் வழிநடத்தப்படும். பிரபஞ்ச நன்றி தாரா சொல்லிக் கொள்ளுவார். இன்றைய சொற்பொழிவு பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிபி. இன்றைய சொற்பொழிவு பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிபி. பகிர இருப்பவர் மலர் தெய்வகுமார். பகிர இருப்பவர் மலர் தெய்வகுமார். இப்போது நடராஜர் ஜெகநாதன் அவர்களை இந்த தியானத்தை நன்கே வழிநடத்தும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் சுமார் அரை மணி நேரம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தியாகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தனம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராவோம். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தமா தாரா மாஸ்டர்களிடம் கையளிக்கின்றேன். Thank you, Jagan Master. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for giving the facilities. Let us sincerely wish you Walha Valamudan, live prosperously and make peace, good kindness, health and harmony
in the world. Thanks goes to Arundhati Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Siva Mohan Master for displaying the flyers. Thanks goes to Jagam Master for guiding the meditation. And thanks goes to Bhavani Master for doing the recording. And thanks goes to Sri Kandaraja Master for the beautiful music. Thank you all. நன்றி தாரா. இப்போது நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி நிரலில் கூறப்பட்டபடி இன்றைய சிறப்பு பேச்சாளர் மலர் தெய்வகுமார். இவரை அறிமுகம் செய்வதானால் தற்பொழுது இவர் ஜிபியாக வேலை செய்கின்றார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் MBBS பட்டத்தை தட்டி கொண்டவர். டிப்ளமா இன் சைல்ட் ஹெல்த், டிப்ளமா இன் மகப்பேறு, இன்னும் பல பட்டங்களும் பெற்றவர். வலுவான தலைமை தத்துவம் பெற்றவர் மாத்திரமல்ல, நிறுவனர் திறனும் கொண்டவர். பட்டம் பதவி மாத்திரமல்ல, கேக் செய்வதிலும் திறன் படைத்தவர். கேக் இன்னமும் எனது உமிழ்நீர் சுரப்பியை வேலை செய்கின்றதுமேனா? இப்போது நீங்கள் ஜிபி சர்வீஸை பற்றி கூறலாம். நன்றி. தேங்க்யூ. நல்ல இன்ட்ரடக்ஷன். நான் மலர் தேவகுமார், ஒரு ஜிபி. என் கன்சல்டிங் ரூம்ல நல்லா வெளுத்து வாங்குவேன். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு மீட்டிங்ல கதைக்கிறது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயும் ஆங்ஷியஸ் ஆயும் இருக்கு, கொஞ்சம் இமோஷனல் ஆயும் இருக்குது. ஸோ ஹாப்பி இப்படி ஒரு இந்த டோக்கால ஒரு 4 பேருடைய ஹெல்த், எங்களோட கம்யூனிட்டியில இருக்கிற 4 பேர்ட்ட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணமெண்டா ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கடவுளுக்கும் இந்த ஆர்கனைசர்ஸுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு ஸ்டார்ட் பண்றேன். நான் இப்பதான் சொன்னேன்னா நான் ஒரு ஜிபி என்று சொல்லி. ஜிபி என்றா யாரவே நாங்க மெடிக்கல் டாக்டர்ஸ். 5 வருஷம் மெடிக்கல் காலேஜில் A லெவலுக்கு பிறகு படிச்சுட்டு, பிறகு 2 வருஷம் ஃபவுண்டேஷன் ட்ரைனிங் செய்து, பிறகு 3 வருஷம் ஜிபி ட்ரைனிங் செய்து, ஸோ 10 வருஷம் A லெவலுக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகுதான் நீங்கள் ஜிபியா வரலாம். நான் இப்போ ஜிபியான்னு சொல்லிக்கல 5 வருஷம் மெடிசின் எல்லாம் இறுக்கி படிச்சுட்டு, கடைசி 3 வருஷமும் கூடுதலா எங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் செட்டியா ஃபோக்கஸ் பண்ணி படிப்பிச்சு தாருவியல். அப்ப நான் அந்த பாயிண்டை இப்ப முக்கியமா ஏன் சொல்றேன்னு சொன்னா, எங்களுக்கு எங்களோட பர்சனாலிட்டி, த வே வி டாக் எல்லாமே ஹைலி ட்ரெயின்ட் நாங்க. அப்ப ஒரு நாளும் ஒரு ஜிபிட்ட வரைக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை. என்ன சொல்லணுமோ கட்டாயம் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க கவனிச்சிருப்பீங்க. நாங்க இருக்கிற மேசை பிளாக் பண்ணி இருக்காது, கிட்ட வருவோம். ஆக பிரச்சனைண்டா நீ எல்லோருக்கா தட்டுவோம். அது இல்லாம எங்களோட ட்ரைனிங். ஸோ முதல் இது நான் எங்களோட கம்யூனிட்டியில எல்லாருக்கும் சரியா தெரிய வேணும்னு நான் விரும்புறது என்னண்டா, கட்டாயம் உங்களோட பிரச்சனைகளுக்கு சொல்லணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி வேற கண்ட்ரியில மாதிரி இங்க ஒரு தரமும் பேஷண்ட் வரைக்குல பேமெண்ட் இல்லை. அதால அன்பார்ச்சுனேட்லி சில ஜிபிஸ் அப்படி, நான் மெஜாரிட்டி ஆஃப் தி ஜிபிஸ் அப்படி இருக்க மாட்டேனும். சில ஜிபிஸ் ஒரு சின்ன பிளாக் போட கூடும். ரைட், ஓகே, ஏன் இந்த தலையடிக்கு நீங்க வாரீங்க, இதெல்லாம் சும்மா பெனடால் குடிச்சா போகலாம் தானே. அதெல்லாம் உங்களை ஒரு நாளும் சப்ரஸ் பண்ணக்கூடாது. ஏனென்றா டெஃபினெட்லி உங்களோட ஜிபி சர்ஜரியில ஒரு கம்பேஷனேட்டா கேரிங்கா ஒரு ஜிபி கட்டாயம் இருப்பார். இவ்வளவு காலம் எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல 80% ஆஃப் தி ஜிபிஸ் ஆர் வெரி கேரிங் அண்ட் கம்பேஷனேட். அன்பார்ச்சுனேட்லி ஒரு 20% அவ்வளவு சரியில்லை தான். பட் நீங்க பர்சிவியர் பண்ணீங்கன்னா சரியான ஒரு ஜிபியோட இதெல்லாம். இப்ப நான் எங்களோட குவாலிஃபிகேஷன் பேக்ரவுண்ட் சொன்னேன். நான் அடுத்தது இன்னொரு விஷயம், நான் ஒரு ஜிபியில நெடுகளும் நோட் பண்ற ஒரு விஷயம், இப்ப எங்களோட ஒரு லைஃப்ல நாங்க எடுத்தா வி ஹாவ் அ ரிலேட்டிவ் சர்க்கிள், பிறகு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது, பிறகு ஒரு ப்ரொஃபஷனல் சர்க்கிள் ஆக்கள் இருக்கு, நம்ம லாயர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், டாக்டர்ஸ். அண்டு நான் நெடுக நினைக்கிறேன்னா ஜிபி doesn't fit in anywhere but also fit in everywhere.
ஏனென்றா நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்லி, நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி என்னத்தையும் வந்து நீங்கள் சொல்லலாம். அதே நேரம் எங்களுக்கு உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், யார் உங்களோட அம்மா, யார் அப்பா, எப்படி வளர்ந்துருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, தண்ணி அடிக்கிறீங்களா இல்லையா, அது எல்லாம் தெரியுது. அப்போ கொஞ்சம் ஒரு ரிலேஷன் மாதிரியும் இருப்போம். அதே நேரம் ப்ரொஃபஷனலும் தான். ஆனால் ஃபுல்லாக ப்ரொஃபஷனல்ன்றும் சொல்லல. அப்போ நான் நெடுகளை நினைக்கிறேன் எல்லாம் கலந்த ஒரு ஆள் தான் உங்களோட ஜிபி. அப்போ அந்த கலந்த கலவை என்று சொல்லிக்கல, நான் எல்லாம் என் எக்ஸ்பீரியன்ஸில் என் பேஷண்ட்ஸின் வெட்டிங்ஸுக்கு போயிருக்கிறேன், ஃபியூனரலுக்கு போயிருக்கிறேன். அப்போ இட் இஸ் ஆக்சுவலி ப்ரிவிலேஜ் ஜாப் அண்ட் ஐம் ரியலி ப்ரவுட் டு பி எ ஜிபி. அண்ட் ஆக்கள் இந்த ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுல நாங்கள் சிட்டியான மேஜர் ரோல் எஸ்பெஷலி இந்த கண்ட்ரியில் எடுக்கிறோம். அப்போ இப்போ நான் அது ஒரு ஜிபி சர்ஜரியில் ஜிபி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எங்களுக்கு பேக்கப்புக்கு நிறைய அட்மின் ஸ்டாஃபும் இருக்கணும், கிளினிக்கல் ஸ்டாஃபும் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்குது. இன்னும் ஐடியல் வேர்ல்டில் ஜிபிஏ ஃபோன் ஆன்சர் பண்ணி, ஜிபிஏ பேஷண்டோட கதைச்சு, ஜிபிஏ ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் செய்து, ஜிபிஏ பேஷண்ட்டை பார்த்தா இந்த ஐடியல் அதான் சரி. ஆனால் எங்களோட ஒர்க்கை குறைக்கிறதுக்காண்டி, ஒர்க்லோட குறைக்கிறதுக்காண்டி, எஃபிஷியண்டாக செய்கிறதுக்காண்டி அது ஆக்கள் இருக்கணும். அடுத்த மேஜரான இது நான் என்ன சொல்லணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ஜிபி சர்ஜரியில் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்கன்னு சொன்னால், இப்போ எல்லா இடமும் நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா நீங்கள் கியூ பண்ணினா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், முதல் வார ஆளுக்கு முதல் சர்வ் பண்ணுவீங்கன்னா பிறகு அடுத்த ஆள் சர்வ் பண்ணுவோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜிபி சர்ஜரியில் நாங்கள் அப்படி செய்யவே இல்லை. ஆர்ட் நீட் ஏர்ஜென்ட்டோ அதை நாங்கள் முதல் பார்ப்போம். அப்போ சில வேலை அன்ஃபேராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கல, இது என்னடா நான் 3 weeks அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ண வேண்டி வருது, ஆனால் சில பேர் அடிச்ச உடனே கிடைக்குது. இப்போ ஜென்ரலாக NHS வந்து எங்களுக்கு சொல்லி இருக்குது, எவ்ரி ரிக்வெஸ்ட் அப்பாயின்மெண்ட் ரிக்வெஸ்ட்டும் வந்து டாக்டர்ஸால் ட்ரையாச் பண்ணப்படுவோம். அப்போ நாங்கள் நீங்கள் எழுதுகிற சின்ன ஒரு மெசேஜை அல்லது நீங்கள் ரிசப்ஷனிஸ்ட்டு கொடுக்குற ஒரு மெசேஜை வாசிச்சுட்டு அல்லது ஆன்லைனில் நீங்கள் போடுற மெசேஜை வாசிச்சுட்டு தான் அந்த டிசிஷனை மேக் பண்ண போகிறோம். அப்போ அது ஒரு முக்கியமான, இஃப் யூ வாண்ட் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் ஜிபி சர்ஜரி, நீங்கள் வட்டிவாக உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண வேணும். இந்த பஸ் கொஸ்டின் வந்து எவ்வளோ காலமாக இருக்கணும். இப்போ நீங்கள் 3 மாதமாக நீ பெயின் இருக்குதுன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக 3 மாதம் வெயிட் பண்ணது தானே, இன்னொரு ஃபியூ டேஸ் வெயிட் பண்ணட்டும் என்ற ஒரு அப்ரோச் தான் அப்படியும் எங்கள்கிட்ட வரும். ஆனால் அதே நேரம் இப்படி எலும்பினதுல இருந்து தலை சுத்துதுன்னு சொன்னால் நாங்கள் உடனே மஸ்ட் பி குவைட் சிக்னிஃபிகன்ட், சரியான சீரியஸ் போல் இருக்குது, அதுதான் உடனே அடிக்கணும் என்று யோசிப்போம். அப்போ அந்த உங்களோட அதுக்காண்டி நான் போய் எழுத சொல்லல, ஆனால் வடிவமாக எக்ஸ்பிரஸ் பண்ண வேணும். அதாவது கெயின் ஐ டோல்ட் யூ, நாங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் நாங்கள் ட்ரெயின்ட் என்ற மாதிரி நீங்களும் கட்டாயம் வடிவாக அதை எழுதினா எங்களுக்கு ஈஸி. நாங்கள் அந்த மெசேஜை பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோம். ஃபைன், இப்போ உங்களை மெசேஜை பார்த்துட்டு ஜிபி சொல்லிட்டா இல்லை 3 weeksல தான் அப்பாயின்மெண்ட். ஃபைன், உங்களுக்கு ஹாப்பி இல்லைன்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ பேக். நான் என்ன சொல்கிறேன் நான், இப்போ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க, கன்சல்டனை கண்டாச்சு, எல்லாம் கதைச்சாச்சு, வந்தாச்சு விட்டு, ஆனால் ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டீங்க, தட்ஸ் இட், உங்களால் திருப்பி போகலாம். ஆனால் ஜிபி சர்ஜரி அப்படி இல்லை, ஃபோன் திறந்திருக்கும், ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு திருப்பி திறப்போம் தான், 6:30க்கு தான் போட்டுவோம். நீங்கள் அதில் சாட்டர்டே சண்டே விடையில் வந்துட்டுதுன்னா மண்டே திறப்போம். ஸோ ஆல்வேஸ் யூ கேன் கால் பேக். உங்களுக்கு ஒன்றும் ஹாப்பி இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் திருப்பி கால் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் உங்களோட ரிக்வெஸ்ட்டை அக்கமடேட் பண்ணுவோம். ஏன்னா திருப்பி அடிக்கிறீங்கன்னா எங்களுக்கு தெரியும், ஏன்னா எங்களுக்கு நல்ல வடிவாக தெரியும் இது வந்து ஒரு ஃபன்னுக்கு போகிற பார்க் இல்லை, ஃபன்னுக்கு போகிற ஒரு பார்ட்டி இல்லை. ஜிபி சர்ஜரிக்கு நீங்கள் ப்ராப்ளத்துக்கு தான் வருவீங்க. அப்போ இப்போ ஒரு ப்ராப்ளத்துக்கு வரையில பீப்புள் டோன்ட் கால் பேக் அகெயின் அண்ட் அகெயின். அப்போ திருப்பி அடிக்கிறீங்கன்னா எங்களுக்கு தெரியும். ஆனால் பொலைட்டாக அதுக்காண்டி இப்போ இஃப் யூ ஆர் பீயிங் வெரி அக்ரெசிவ் ஓ ஆங்க்ரி ஓ அப்செட், வி கெட் அப்செட் டூ. நாங்களும் அகெயின் ஹியூமன். எப்படியும் நீங்கள் பொலைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணினா, ஏன்னா ஒர்க் பண்ணுற பிள்ளைகளும் all are human being, all have at least a little bit of compassionate in them left, otherwise இந்த job is not easy to do.
அப்போ கட்டாயம் if you explain they will understand calma அதுக்கான கோவப்பட்டு கத்தினா then it becomes a bigger problem and we end up missing the whole thing. But if you want something you have to be nice. அது triad system நான் explain பண்ணினேன். Again repeat prescriptions if you want the best. At least order 3 days before. ஏனெண்டா எல்லா prescriptionம் some of the medications need blood test பார்க்கணும், சிலதுக்கு supply issues வரலாம், especially after நாங்கள் leaving EU. A lot of medications we have supply issues. அப்போ ஒரு 3 daysக்கு முன்னமா order பண்ணினா அதை நாங்கள் பார்த்து எல்லாம் சேஃப் அப்புறம் சைன் பண்ணணும், அப்புறம் ஃபார்மசிஸ்ட் ரெடி பண்ண வேணும், ஆர்டர் பண்ண வேணும். அப்போ ஒரு 3 days. ஆனால் 48 hours நாங்கள் டேர்ன் அரவுண்ட் பண்ணுறது தான் நம்ம ரூல்ஸ். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 3 daysக்கு முதல் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அடுத்தது மேஜாரிட்டி எங்கட சர்வீஸ் in a hospital problem எல்லாம் ஹெட்டுக்கு எல்லாம் பலதா போய் பெரிய பிரச்சனைன்னா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறது. இப்போ சும்மா நீ பெயினுக்கு, சும்மா சோத்ரோட்டுக்கு, சின்ன டயரியாக்கு, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறே இல்லை. மெயினான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் எங்களோட தான் டீல் பண்றது. அதுலேயும் ஈவன் மைல்டானது லைக் ஐ இன்ஃபெக்ஷன், டயரியா, சின்ன சின்ன சோத்ரோட் எல்லாம் ஃபார்மசிஸ்டே டீல் பண்ணலாம். ஸ்பெஷலி மோஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் இப்போ பேவான தேவையில்ல, pharmacists will look after you. Even antibiotic தருவினம் uncomplicated. அப்போ as GPs நாங்கள் ஒரு சென்டர்ல நின்று நாங்கள் மேனேஜ் பண்ண இயல்பானதை நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம். நாங்கள் மேனேஜ் பண்ண ஈவன் மைனர் என்று சொன்னால் நாங்கள் உங்களை ஃபார்மசிஸ்ட்டுக்கு டிரெக்ட் பண்ணுவோம். சீரியஸ் சிக்னிஃபிகண்ட்னா ஹாஸ்பிட்டலுக்கு டிரெக்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஒரு சென்டர் பாயிண்ட்னு சொல்லலாம். It doesn't make me feel very important, but we are very important people. அது சரியான இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அன்னெசரியா நீங்க நெடுகளும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருந்தா, as I told you, we are friendly, we are like family, we are professionals, we also get a bit fed up. இது என்னடா என்று வந்துடும். அண்ட் இட்ஸ் அ லாங் ரிலேஷன்ஷிப். இப்போ ஹாஸ்பிட்டல் டாக்டரோட சாடியா ஒரு இது ஃப்ரிக்ஷன் அடுத்த தடவை நீங்க பார்க்க மாட்டீங்க, வேற அநேகமா பார்க்க மாட்டீங்க. there'll be another one or you will see a different member of the team. Very rare. But இங்க அப்படி இல்லை. We are there, sitting there, we are permanent staff, and you come with the tooth pain, you come with the chest pain, you come with the stomach pain, so you come all the time. நீங்க நெடுக வருவீங்க தொடர்ந்து. But it's ஒரு long relationship. அந்த relationship வெரி அலைவா சக்சஸ்ஃபுல்லா வச்சிருக்கிறது உங்களோட கையிலையும் இருக்குது. So be friendly, be nice to the staff, be nice to your GP, and be reasonable. சும்மா நெடுகளும் போகாமல் ஒரு அவசரத்துக்கு வந்தா சரி. அடுத்த முக்கியமான இது I wanted to tell is இப்போ blood test or referrals நீங்க கேட்டு அநேகமா செய்ய மாட்டோம். இப்போ if it's not due or if it's தேவையில்லைன்னு நாங்கள் ஃபீல் பண்ணினா இல்லை தேவையில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் if you come back, உங்களுக்கு அது ஹாப்பி இல்லை, உங்களோட மைண்டில் அது பொறியாக இருக்குதுன்னு சொன்னால் திருப்பி வாங்கும். திருப்பி வந்தால் கட்டாயம் செய்வோம். நம்ம அதில் ஒரு ரூலே நாங்கள் நிறைய சொல்லுவோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் பேக் ஏக்குன்னு வைங்க, இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்தோன்னா நாங்கள் சும்மா தானே அனுப்ப போகிறோம் பெயின் கில்லரை கொடுத்து. ரெண்டாந்திரம் மூணாந்திரம் வந்துன்னா we will start doing things because எங்களுக்கு அப்பதான் கூட விலங்கு மோகோ இது சரியா போத பண்ணது, மேபி சம்திங் we are missing. அது ஒரு பியூட்டி என்னண்டா, ஜிபி பிராக்டிஸுக்கு திறந்திருக்குது, ஃபோன் பண்ணலாம், காசும் இல்லை ஃபோன் பண்றதுக்கு, வர வேண்டியதுதான். அப்ப இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்ளம் கீப் கம்மிங் பேக். எனக்கு சேட்லி ஒரு பேஷண்ட், அவர் I got to know through another person, not through him, that he was diagnosed with cancer. And the time he wasn't even our patient. Ana avarinda idin padi my previous GP, that is me, didn't look after.
நான் போனேன்னா ஒன்றும் செய்யல. பிறகு கடைசியா நான் அந்த பேக் ஏக்ல எனக்கு கேன்சர் தான் வந்தது. எல்லாம் போச்சு. அப்ப it was really close to my heart. It really affected me because I feel நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன்னா ஐயோ இப்படி ஒன்றை மிஸ் பண்ணிட்டேனே. Okay, let's go and look through. But when I went and looked through his record, I even looked through the phone records. He's called me only once with back pain, and even then we have seen him. But we didn't think about cancer at that time. We told him, blah, 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 come back if it doesn't settle. He didn't come back. அப்ப it is so unfair எங்களை பேசுறது. ஆனா that is the, if you all forget whatever I said today, I want you to remember, வாங்கோ திருப்பி. If you are not happy, நாங்க செய்ததுல பிடிக்கையில திருப்பி தயவு செய்து வாங்கோ. I think I haven't got much more to say, only one more. நாங்க prevention doctors, involved in preventing diseases. Prevention and சொன்னா like an early diagnosis. So I'll start off with early diagnosis. There is cancer screening program. There is bowel cancer screening program, cervical cancer screening program. அது ரெண்டுக்கும் ப்ளீஸ் என்ரோல். நாங்கள் தான் அதில் மெயின். அண்ட் அப்படி என்று சொன்னால் we detect cancer very early and the outcome is really like nothing. You didn't even have cancer என்ற மாதிரி தான் முடியும். அது சரியான இம்பார்ட்டன்ட். அது எங்கட கம்யூனிட்டியில் நான் எங்கட சர்ஜரியை வச்சு சொல்கிறேன். எங்கட கம்யூனிட்டியில் ஸ்பெஷலி cervical cancer screening, nobody comes. Everybody think that they are immune for cancer, but unfortunately none of us are. அதே மாதிரி abdominal aortic aneurysm screening இருக்குது. அது just a scan. They will do a scan. அந்த அயோட்டா கொஞ்சம் பெருசா வந்தா அதை ஸ்கிரீனிங்ல பிடிப்பினா ஏர்லியா நாங்கள் ட்ரீட் பண்ணினா பெட்டர் அவுட்கம். நல்லா பெருசாயிட்டுதுன்னா ட்ரீட் பண்றதும் கஷ்டம். சம்டைம்ஸ் யூ வில் ஜஸ்ட் டை. அனியூரிசம் பர்ஸ்ட் பண்ணிச்சுதுன்னா இங்கே செத்து போயிடுவீங்க. அடுத்தது நாங்கள் டயபிட்டிஸுக்கு ஸ்க்ரீன் பண்ணோம். சிலவில் நீங்கள் சும்மா இந்த விரல் உடைஞ்சு போச்சுதுன்னு வருவீங்க. நாங்கள் அமர்த்தி வச்சுட்டு பார்ப்போம். ஓஹோ இந்த டீம் பார்க்குறையில ஓகே எல்லாத்தையும் செய்வோம். ப்ரெஷரை பார்ப்போம், ஹையாக இருக்கும். பிளட் டெஸ்ட் ஃபார்ம் தருவோம், செய்தால் கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்கும், சுகர் ஹையாக இருக்கும். அதெல்லாம் எங்கிற வேலை. வி டிடெக்ட் எவ்ரி திங் ஏர்லி அண்ட் ட்ரீட். இப்போ உங்களுக்கு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு டயபிட்டிஸ் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ இயர் நீங்கள் உங்களோட ஜிபியை கரைச்சி பிடிச்சி பிளட் டெஸ்ட் செய்யணும், கட்டாயம் செய்யணும். ஏண்டா எங்களோட கம்யூனிட்டியில் டயபிட்டிஸ் சரியான ஹை அண்ட் வெரி சேட். ஃபர்ஸ்ட் 10 years நாங்கள் டயபிட்டிஸ் எப்படி லுக் ஆஃப்டர் பண்ணுறோமோ அந்த 10 years விகரஸாக நாங்கள் டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணினா யூ வில் ஹாவ் அ வெரி நார்மல் அவுட்கம். நார்மலான உங்களோட வாழ்க்கை போய் பெரிய வருத்தக்காரன் மாதிரியாவே இருக்கு, தேவையில்லை. அப்போ மற்றும் ஆனால் உண்மையாக நீங்கள் எல்லாம் வரைக்கிலேயே உங்களுக்கு 10 வருஷம் முடிஞ்சுதான் எங்கள்கிட்ட வருவீங்க. இந்த டயபிட்டிஸ் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தொடங்கின பிறகுதான் எங்கள்கிட்ட வந்தால் we missed the boat already. இப்போ அதால் ஏர்லியாக இப்போ ஸ்க்ரீனிங்குக்கு பிளட் டெஸ்ட் ஒரு நாளும் ஜிபி மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு மோர் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணினா எங்களுக்கு தான் கரைச்சல் குறைவு. நாங்கள் ஏர்லியாக ட்ரீட் பண்ணுவோம். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, ஸ்ட்ரோக் வராது, கிட்னி பழுதாகாது. அப்போ எங்களுக்கு நீங்கள் ஒரு நார்மல் பேஷண்ட்டாக இருப்பீங்க. ஓகே இந்த டயக்னோஸ் பண்ணியாச்சு, கண்ட்ரோலுக்கு கொண்டாச்சு, அறுவல் முடிஞ்சு. அப்போ எங்களுக்கு சரியான விருப்பம் அது செய்ய வேணும். அடுத்தது இம்யூனைசேஷன்ஸ். நாங்கள் அகெயின் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸுக்குள்ள இம்யூனைசேஷன்ஸ்ன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் உங்களோட ஃப்ளூ ஜாப் எடுக்க வேணும். ஒன்ஸ் 65 வயசு ஹீட் பண்ணினா உங்களுக்கு ஷிங்கிள்ஸ் ஆஃபர் பண்ணுற நாங்கள், நியூமோனியா வேக்சின் ஆஃபர் பண்ணுற நாங்கள் தர எல்லாத்தையும் ப்ளீஸ் டேக் இட். ஏண்டா இட் ஆக்சுவலி சேவ்ஸ் அ லாட் ஆஃப் லைஃப்ஸ். எங்களோட ஒரு பேஷண்ட் he was actually only 4 passed away due to measles. அண்ட் அவருக்கு மீசல்ஸ் வந்தது மட்டும் இல்லை, நியூமோகோக்கல் மருக்கில் வந்து ஸோ அவரால் ஃபைட் பண்ண முடியலை. he passed away. And the bit is three children in the family. All 3 of them got measles.
but the older two had 1 dose of the vaccination. அப்போ ஒரு டோஸ் இருந்தபடியா இவருக்கு ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் இருந்தவையா இவர் 2 பேரும் தப்பிட்டினா இவருக்கு ஒரு டோஸுமே போகாதபடியா he passed away. Very sad, but prevention is always very, very important. And take home message, GPs are friendly, come back. If you are not happy, just call us back, but be nice to us, please. Thank you. நீங்கள் எனக்கு 2 கேள்வி என்னன்னா, ஹோம் கேர் அதாவது எண்ட் ஆஃப் லைஃப் கேர்ல உங்களோட பங்கை பற்றி கொஞ்சம் சொல்லிடுமா? A really, really good question. நான் விட்டுட்டேன். Community services நாங்க how do I say this right? இப்போ உங்களுக்கு ட்ரையாஜுக்கு ஒரு பேஷண்ட் வந்துட்டுதுன்னு வைங்க, ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்துட்டுது. I've decided that patient needs to be seen என்று சொன்னா, you coming to the house, you coming to the surgery, நாங்க சர்ஜரியில் உங்களை பார்ப்போம். நீங்க வராட்டிக்கு நாங்க வரத்தாங்க. ஸோ there's no alternative. இப்போ நீங்க உங்களால வர முடியாத ஒரு பேஷண்ட்னா நாங்க தான் வந்து பார்க்கணும். நாங்க கம்யூனிட்டி டாக்டர்ஸ். அதே மாதிரி if patient wishes, dying patient wishes to die at home என்று சொன்னா the whole responsibility comes to us. நாங்க தான் லுக் ஆஃப்டர் பண்ணணும். palliative nurses எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா அதெல்லாம் சரியான காம்ப்ளிகேட்டட் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம். ஆனால் நாங்கள் அதில் ப்ரிஸ்கிரிப்ஷனையும் செய்து we become the center point of their care. ஃபேமிலியையும் லுக் ஆஃப்டர் பண்ணி மருந்துகள் எல்லாம் கொடுத்து அவையில் சப்போர்ட்டிவாக வச்சிருந்து கம்ஃபர்டபுளாக வச்சிருந்து அவையால் கடைசியாக முடியும் அவையின் உயிர் போகும் வரைக்கும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது எங்களோட we are responsible and a lot of people help us. Very good. Did I answer that question? Yeah. மற்றது என்னன்னு சொன்னா இந்த டபுள் அப்பாயின்மெண்ட் மேக் பண்ண சொல்லணும். ஒன்றல்ல எனக்கு 2 பாராட்டியவருக்கு ஒரு கைதட்டுங்க, அதுக்கு பிறகு கிளியில கேளுங்க. வாக்கு அடமாத்தியால சரி கை தட்ட தேவையில்லை. ஓகே, அதுக்கு முதல்ல எனக்கு டைம் தாங்க இல்ல கேள்வி அதான் நான் முதல் கேட்டேன். ஓகே, இவா நல்ல வடிவா சொன்னீங்கம்மா, நல்ல கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நல்லதொரு ஜிபியாக வேலை செய்கின்றீர்கள் என்பதையும் ப்ரூவ் பண்ணிட்டீர்கள். அதை பாராட்டி 30 நிமிடங்கள் கரகோஷம் செய்வோமா? கரகோஷம் 30 நிமிடங்களை தாண்டி விட்டது. இப்போது கருத்து கூறும் நேரம். கருத்து கூறும் போது மற்றவர்கள் மனத்தை புண்ணாக்க கூடாது என்பதை நேற்று கலந்து ஆலோசித்திருந்தோம். நீங்களும் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். அதைத் தொடர்ந்து பின்பற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். எனக்கு இப்ப கேள்வி கேட்கறதுக்கு டைம் தரையில்லை. இப்ப ஞானா வர போறோம். ஞானா வந்து கதையுது. எல்லோருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். எங்களுடைய ஏரியாவில் கொரோனா வைரஸுக்கு இப்போ வேக்சின் கொடுக்கணும். சர்ஜரிக்கு ஃபோன் பண்ணி கேட்க, சர்ஜரி சரியில்லையா, எனக்கு விருப்பம் என்றால் நியரஸ்ட் ஃபார்மசியில் போய் எடுக்க சொல்லிச்சினோம். ஆனால் நான் ஆஸ்மெட்டிக், எனக்கு சோர் த்ரோட் வந்துருக்கு, சரியான செஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்களா நான் இப்போ கொரோனா வைரஸ் வேக்சின் எடுக்கிறது பெட்டர்? இது வந்து ஒஃபிஷியல் கொஸ்டின் and I have to say yes. தான் சொல்லணும், ரெக்கமெண்ட் பண்றோம். நாங்கள் on the flip side எல்லாரும் டயர்ட். எத்தனை தரம் குத்தியாச்சு தானே கோவிட் வேக்சின், எத்தனை தரம் குத்தி எல்லாரும் களைச்சு போனோம். நானும் ஒரு 4-5 குத்துதோட களைச்சு போய் விட்டுட்டேன். பட் ஐ கான்ட் சே வேண்டாம் என்று. ஆனா ரெக்கமெண்டட், உங்களோட விருப்பம், நாங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், உங்களோட விருப்பம். உங்களோட ஜிபி சர்ஜரி மேபி ஆப்டட் அவுட். ஏன்னா நானும் ஆப்டட் அவுட் தான். ஏனென்றா கனதரம் கொடுத்தாச்சு. பேஷண்ட்ஸ் ஹேவ் திஸ் வேக்சின் ஃபேட்டிக், அவைக்கு கோவம் வருது நாங்க கூப்பிட்டா. நானும் ஆப்ட் அவுட் பண்ணிட்டேன், வேண்டாம், நாங்க கிட்ட சர்ஜரிலையும் கொடுக்குறே இல்லை.
ஆனா ஆனால் உங்களுக்கு சர்ஜரியில ஒவ்வொரு ஜிபிக்கும் ரிஸ்க் ஃபேக்டர்ல இருக்கணும்னு தெரிய வேணும். என்ன இப்ப ஆஸ்மா அப்படியானதுன்னு சொல்லி. ஆனா அப்படியான உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேணும். இல்ல இப்ப என்ன சொல்லி நம்ம ஆப்ஷன் நீ ஃபார்மசியில போய் வேணுமெண்டா எடுமெண்டு. ரெக்கமெண்டட் உங்களோட விருப்பம். அங்கால நாங்க ஃபோர்ஸ் பண்ணல. நாங்க தாரம் இல்ல அந்த சர்வீஸ். என்னன்னா நாங்க பேச்சு வேண்டி கொஞ்சம் களைச்சு போனோம். என்ன பேசி நமக்கு அடிச்சா எத்தனை தரம் குத்துறது பேச்சு விழுது. நாங்க உண்மையா களைச்சு போனோம். ஆனஸ்ட்லி நாங்க களைச்சு போனோம். இல்ல ஆனா என்ன ரிஸ்க் அவன் ரிஸ்க் காட்ட வேணும். என்னென்ன ரிஸ்க்ல இருக்கணும்னு சொல்லி அப்படி என்றால் இப்ப சில ஆக்களுக்கு விளங்காது. ஆமா ஆமா கம்ப்யூட்டர்ல இருக்குது. உடனே வரும் அந்த ஒரு பிங்க் பாக்ஸ் ஒன்று இருக்குது கார்னர்ல. கோவிட் வேக்சின் ரெக்கமெண்டட் வரும். உங்களோட சாய்ஸ். ஆனா உங்களோட சாய்ஸ். நாங்க ஃபோர்ஸ் பண்ணல அது. ஆனா இட் இஸ் திருப்பி ஸ்ப்ரிங் பூஸ்டர்னு திருப்பி கொடுக்கணும். அது இப்ப என்னன்னா இப்ப வைடஸ் இதுல வந்து அது செய்யணும். ஒரு பாரோ வைட் அல்லது இன்டகிரேட்டட் கேபோர்ட் வைடா செய்யணும். அப்ப கொமனா நடக்குது. நாங்க ஒரு இண்டிவிஜுவல் பிராக்டிஸா இன்வால்வ் இல்லை கோவிட் வேக்சின்ல. நாங்க விருப்பம் இன்வால்வ் பண்ணி இருக்கலாம். மோஸ்ட் பீப்புள் ஆப்டட் அவுட். சர்ஜரியில ஜிபி மேல எல்லாருக்கும் நியூ சென்ஸ் மாதிரி இருக்குது போல இருக்குது. கோவிட்டுக்கு இப்போ வேக்சின் எடுக்கிறது கொடுக்குறேன் அதான் ஆப்ட் அவுட் பண்ணி போட்டு உங்களோட விருப்பத்துக்கு போய் நியரஸ்ட் ஃபார்மசியில எங்க குடிக்கணுமோ அங்கே எடுக்க ஆப்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்ப நீங்க சொன்ன பிறகு நான் உண்மையா யோசிக்கிறேன் இருக்கி இப்படி பிள்ளையோ இப்ப உண்மையா இருக்கி யோசிக்கிறேன். ஏன்னா இன்டேக் வந்து சரியான குறைவு. பெருசா கன பேர் குத்துறையில. அதுல இப்ப இந்த உண்மையா நான் திஸ் இஸ் ஆனஸ்ட் எங்க பேஷண்ட் சில பேர் இந்த ரெக்கார்ட்ல எனக்கு அலர்ட்டே வரும். ப்ளீஸ் டோன்ட் கால் ஃபார் கோவிட் வேக்சின் கெட்டிங் ஆங்கிரி. அப்ப நாங்க எல்லாத்தையும் யோசிச்சு போட்டு ஆஸ் அ பிராக்டிஸ் நாங்க டிசைட் பண்ணாங்க விடுவோம். இந்த முறை விடுவோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். சில பேஷண்ட்ஸுக்கு அவங்க ரிஸ்க் ஃபேக்டர் தெரியாது. என்ன உங்களுக்கு டாக்டர்ஸுக்கு தான் தெரியும். என்ன பிளட் ரிசல்ட்ஸை பார்த்து பாஸ் ஹிஸ்டரியையும் பார்த்து சில ஃபார்மசிக்கு சமரிக்கா ரெக்கார்டு. நீங்க சமரிக்கா ரெக்கார்டுக்கு ஷேர் பண்ணி இருக்கிறீங்க தானே? ஆப்டின் பண்ணி தானே இருக்கிறீங்க. இல்ல என்ன ஷேர் பண்ண வேணாம் என்ற ரெக்கார்டு கொடுக்கல தானே உண்டு. இல்ல அது அந்த நேரம் வேக்சின் வந்த பொழுது எல்லாரும் கொடுத்துட்டோம். எல்லாரும் அக்செப்ட் பண்ணி கொடுத்தனாங்களே இல்ல எங்களுக்கு வேக்சின் வேணும்னு போட்டு. அப்ப அதையே வச்சிருக்கீங்க நம்ம அந்த ரெக்கார்டு சேம் ஃபார்மசிக்கு போனோம். இப்ப நான் வந்து ஒரு ஃபார்மசிஸ்டுக்கும் அந்த சமரிக்கா ரெக்கார்டுக்கு அக்சஸ் இருக்குது. அவர் பார்ப்பார். முந்தித்தான் நீங்க எலிஜிபிள் இல்லாத நீங்கள் எல்லாம் பொய்க்கு டயபிட்டிஸ் சொல்லி குத்து வாங்கிட்டு போகலாம் முந்தி. இப்ப அப்படி இல்லை. எல்லாம் இன்டர்கனெக்டட். முந்தி ஒரு 5 I want to make aware of others as well. என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்றதை தாங்களே செய்ய வேணும். உண்மையில என்ன இந்த முறை வர கொரோனா சொன்னா ஃப்ளூ வந்து சரியான பேடா வந்திருக்குது எங்க ஏரியாலே. அதான் ரொம்ப கொஞ்சம் ஈவன் அந்த risk factor இல்லாத வேலும் கன பேர் admitted இந்த patients. something not right. It attacked the young people. attack பண்ணது. இல்ல ஃப்ளூவோட அந்த ஃப்ளூ மாதிரி டெம்பரேச்சர் வந்தாலும் வாமிட்டிங் அப்படி இப்படி எல்லாம் வந்து கொஞ்சம் செஸ்ட் இன்ஃபெக்ஷனும் உடனே வருதான் வாமிட் பண்ற ஆக்களுக்கு. எனக்கு அப்படி வந்தபடியா தான் இப்ப நான் இன்றைக்கு போய் எடுக்க போறேன் என்ன வேக்சின். கோவிட் வந்ததா உங்களுக்கு? இல்ல 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 அஸ்மா இருக்கு. அஸ்மேட்டிக்கா ஆனா வேலை கவலை. டபுள் அப்பாயின்மெண்ட் யூ ஆர் என்டைட்டில். இப்ப உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னா நீங்க டபுள் அப்பாயின்மெண்ட் கேட்கலாம். ஐ திங்க் somebody asked டபுள் அப்பாயின்மெண்ட் பத்தி கேட்டவியல். நீங்க டபுள் அப்பாயின்மெண்ட் கேட்கலாம். மற்ற லாங்குவேஜ் டிஃபிகல்டிஸ் இருந்தா டபுள் அப்பாயின்மெண்ட் கேட்கலாம். ஏன்னா நாங்களே டபுள் அப்பாயின்மெண்ட் தான் கொடுக்கறது. மற்றது இன்டர்பிரிட்டிங் சர்வீஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவலி சென்ட்ரலி ஃபண்டட். கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுது. NHS ஃபண்ட் பண்ணுது. அப்போ எங்களுக்கு இட் டசன்ட் மேட்டர். நாங்கள் இன்டர்பிரிட்டிங் டெலிஃபோனுக்குள்ளால எடுக்கலாம். அது இட்ஸ் யோர் ரைட். உங்களோட ரைட் அது. இப்போ நீங்கள் போய் இங்கிலீஷ் கதைக்கு தெரியாதுன்னு சொன்னால் இன்டர்பிரிட்டிங் சர்வீஸ் எனக்கு வேணுமென்று ஒரு எப்படியாக நிற்கலாம். ரெஃப்யூஸ் பண்ணிடலாது. உங்களுக்கு இன்டர்பிரிட்டர் தர மாட்டேன் என்று ஜிபி ரெஃப்யூஸ் பண்ணிடலாது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நன்றி அம்மா. அடுத்து கணேசன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி அம்மா. எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, உங்களது பேச்சு எங்களுக்கு மிகவும் ஒரு திருப்தியானதாகவும் தேவையானதாகவும் இருந்தது. நான் சில விடயங்கள் என்றுதான் முதல் அறிந்து கொள்றேன். 45 வருஷம் ஜிபியோட இருந்து கன விஷயங்கள் தெரியாது. நீங்கள் சொல்லத்தான் தெரியும். ஒரு அந்த தமாமா கேட்ட கேள்வியை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். அந்த
எண்ட் ஆஃப் லைஃப்ல அம்மா நீங்க வீட்டில இருக்கிற ஆட்களுக்கு ஜிபி எவ்ரி வீக் யூ ஹேவ் டு விசிட். முந்தி வந்து லெஜிஸ்லேஷன் படி நீங்க 2 வீக்ஸுக்குள்ள பார்க்கல என்று சொன்னா உங்களுக்கு டெத் சர்டிபிகேட் சைன் பண்ணிடலாது. அப்ப நாங்க எவ்ரி 2 வீக்ஸ் போறோம், நாங்கள் போய் விசிட் பண்றோம். நாங்க இப்ப அதை எடுத்துட்டீங்கன்னா இப்ப அப்படி தேவையில்லை, நீங்க கட்டாயம் பார்த்துருக்கணுமெண்டு இல்லை, அதால விசிட் பண்ணணுமெண்டு தேவை எங்களுக்கு இல்லை. ஆனா ஏதாவது ஒரு நீட் இருந்தா கட்டாயம் போவோம். ஏதாவது பார்க்க இருந்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிலேட்டிவ்ஸை சப்போர்ட் பண்றதுக்காண்டி தான் நாங்கள் போறது. ரிலேட்டிவ்ஸுக்கு வீட்டில் வச்சு பார்க்கறது எண்ட் ஆஃப் லைஃப் இஸ் நாட் ஈஸி. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். சரியான கஷ்டம், இமோஷனலி சரியான கஷ்டம். இப்போ அவைய ஓகே ஆண்டு பார்க்கறதுக்காண்டி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் போறதா இருக்கும். ஓகே, அதொண்டம்மா. மற்றது இப்ப சரி, பெலியஸ்டிக்காருக்கு நீங்கள் போனீங்களா பிறகு உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லையா ஜிபிக்கு? இப்ப சரி, வீட்டில இல்லாம எங்களுக்கு அநேகமா பெரிய வேலை இருக்காது. ஏன்னா palliative nurses வந்து டீவா லுக் ஆஃப்டர் பண்ணுவேன், பெயின் கில்லர். அது உண்மையா அந்த நான் அது வந்து எங்கட யங் ஆக்கள்ல, அதாவது தமிழ் ஆக்கள்ல பெருசா கண்டது இல்லை. ஏன்னா எங்களுக்கு எங்கட கல்ச்சரலி நாங்க டெத்தை பற்றியோ அடுத்த லைஃபை பற்றியோ கதைக்க மாட்டோம், பக்கண்டு பிளாக் பண்ணுவோம். எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஈவன் நான் ஒரு ஜிபியா வந்த புதுசுல சரியா ஸ்ட்ரகிள் பண்ணினேன் நான் அந்த ஒரு டெத்தை டீல் பண்றது. ஒரு ரெண்டு பேஷண்ட் செத்துட்டுதுன்னு சொன்னா அவர் இறப்பு வந்து பிறப்பு மாதிரி, இறப்பும் நிச்சயமான ஒரு விஷயம். ஆனா ஒரு இறப்பு வந்தா அந்த இடத்துல போய் என்னென்று கதைக்கிறது, எப்படி கதைக்கிறது, என்ன செய்யறது, சரியா ஸ்ட்ரகிள் பண்ணினேன்னா பிறகு நான் நிறைய வாட்சு நிறைய இதென்று அதை ஓவர் கம் பண்ணி இருக்கிறேன். அப்ப எங்கட கல்ச்சர்ல அது வந்து ஒரு பிளாக் கொண்டு இருக்குது. அதால பொதுவா இப்படி ஹோம்ல palliative கேர் அப்படியான ஆப்ஷன்களுக்கு எங்கட ஆக்கள் போறது சரியான குறைவு. அன்லெஸ் கேன்சர் ஃபுல்லா தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 months தான் நீங்க இருப்பீங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி பிறகு அங்கால இருந்து அப்படி போய் அப்படி கண்டிருக்கிறேனே தவிர அந்த ஓல்டு ஏஜ்ல palliative கேர் டிசைட் பண்ணி எண்ட் ஆஃப் லைஃப் பிளான்ஸ் எல்லாம் போடுறது எங்கட கலாச்சாரத்துல சரியான குறைவு. ஆனா மற்ற கம்யூனிட்டிஸ்ல அவையெல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணி எல்லாம் செய்து வடிவா செய்வினோம். அப்ப அது சரியமா. மற்ற வீட்டில இருக்க வேண்டி வந்தா நர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் நர்ஸ் வரதா, அதுக்கு ஸ்பெஷல் நர்சஸ் இருக்கிறாங்களா? அது வீட்டில் palliative care nurses இருக்கீனம் அவை சரியான ஸ்பெஷலைஸ்ட். அவை நேமா ஒருக்கா 2 தரம் தான் அவை வருவினோம். அவன் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் நர்சஸ் வந்து மிச்சம் எல்லாம் செய்வினோம். பெட் மாறும், கம்ஃபர்டபுள் பெட் வரும், பெயின் கில்லர்ஸ் எல்லாம் குடிக்கலாம போனா சிரிஞ்ச் டிரைவர்களால அனுப்புறது, அதெல்லாம் எக்ஸாக்ட் டோசிங்ல வடிவா போட வேணும், அதை செய்வினோம். பிறகு இப்ப நைட் நர்சஸ் இருக்கணும். இப்போ உங்களோட ஃபேமிலி லுக் ஆஃப்டர் பண்ணினாலும் ஒரு சர்டன் லெவலுக்கு மேல நித்திர இல்லாம நிக்கலாது என்ன. அப்படி ஸ்ட்ரெஸ்டா வந்துச்சுன்னு சொன்னா உடனே நைட் கேர், நைட் சிட்டர்ஸ் இருக்கணும், அவை எல்லாமே அனுப்புவினோம். உண்மையா இந்த நாட்டுல இந்த எண்ட் ஆஃப் லைஃப் கேர் எக்ஸலண்ட், ஆனா எல்லாரும் யூஸ் பண்றது இல்லை. ஓகே, அது ஜிபி தான் அரேஞ்ச் பண்றதா இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் அரேஞ்ச் பண்ண வேணுமா? அது இப்ப நீங்க ஸ்டார்டிங் வந்து சில வேலை ஹாஸ்பிட்டல்லையா இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க நல்ல அறிக்கைகளையே போய் கடிவா கதைச்சு பிளான் ஒன்றை போட்டு வைக்கலாம் ஜிபி. urgent care plan என்று சொல்லி ஒன்று இருக்குது. I want to create my urgent care plan நீங்களே செய்யலாம். உங்களுக்கு செய்துட்டு இப்படிதான் எனக்கு வேணும்னு சொன்னா உங்களோட ஜிபி அதை வடிவா ரெக்கார்ட்ஸ்ல போட்டு வைப்பார். அது உண்மையா எல்லா இடமும் இருக்கும். அந்த ரெக்கார்டுக்குரிய ஆக்சஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸுக்கு இருக்குது, ஆம்புலன்ஸுக்கு இருக்குது. அப்ப ஏதாவது நடந்தா ஐயோ ப்ளீஸ் எனக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்தா என்ன ரீசசிட்டேட் பண்ணாதீங்க என்று நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா ஆம்புலன்ஸும் வந்து ஒன்று மாமத்திக்கு பத்தி விளையாடாம உங்களை நிம்மதியா அனுப்பி போட்டு போவிட்டோம். திருப்பி அந்த அதுக்காண்டி நான் சிபிஆர் செய்யறது பிள்ளை என்று சொல்ல இல்ல. ஒரு சர்டன் ஏஜுக்கு பிறகு அது ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்தா அநேகமா ஏதோ செய்தி இது தப்பிடும். வீட்டுல கார்டியாக் அரெஸ்ட் வந்தா யாரும் கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் வந்து சிபிஆர் செய்யுது, பிறகு உங்களை ரிவைவ் பண்ற சான்சஸ் எல்லாம் சரியான லோ. ஆனா அதுக்காண்டி இப்ப
வேற என்ன ரீசன்ன்றதை பொறுத்தும் இருக்குது. இப்படி சபின் ஆக்களும் இருக்கினோம். ஆனா அப்படியான பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட விருப்பம் படி செய்யலாம். அதுக்காண்டி புஷ் பண்ண மாட்டோம். நாங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்ல மாட்டோம். நீங்க சொன்னீங்கன்னா அதை நாங்க ஃபார்முலேட் பண்ணி ஒரு அது சொல்ற ஏர்ஜென்ட் கேர் பிளான் சொல்லி அதை போட்டு வைப்போம். அது ரெக்கார்ட்ல இருக்கும். அது முழு ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் இருக்கும். அதுல நீங்க எங்க சாக உங்களுக்கு விருப்பம் என்றதையும் போட்டு வைக்கலாம். 2 சாய்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எங்க, செகண்ட் சாய்ஸ் எங்கேன்னு. டெத்தை பற்றி கதைக்கிறது அன்கம்ஃபர்டபுள் தான், பட் unnecessary. Not it's a necessity in life. No, everybody has to die one day. எங்கட ஏஜுக்கு அது கதைக்க வேணும் அம்மா என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை, எல்லா ஏஜ்லயும் தான். ஆனா அப்படி என்று இல்லை, அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number. ஆனா பிளான் பண்ணி இருக்கிறது நல்ல நல்ல. இல்ல ஐயா, நான் ட்ரெயின் பண்ணினேன்னு சொல்லி போட்டு நானே ஐ அம் டாக்கிங் ஓவர் யூ. ஹைலி ட்ரெயின்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். அப்ப அந்த குட் ஹெல்த்தா இருக்கே நீங்கள் அந்த பிளான் எல்லாம் செய்து வைக்கலாம் முன்னுக்கு. அதான் வருத்தம் வர மண்டி இல்ல, வருத்தம் இருக்க வேணும் மண்டி இல்ல. இல்ல after 40 anyone எனக்கு ஏஜ் உண்மையா மறந்துட்டுது. after 40 என்று நினைக்கிறேன் anyone can do. Okay, thank you Amma, thank you very much for the explanation. We don't know anything about this. Adan kettena. Thank you. Sensitive area and engada culturally adu not allowed. Sensitive, very sensitive area. மலர், நானும் எழுத வேணுமென்று இப்போ தொடங்கினால் என்ன எழுத முடியல. கண்குவனும் நானும் விரைவாக எழுத போகின்றோம். இப்போது ஜெய் சஹி, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் டாக்டர். ஸோ நல்ல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. ஸோ பல விஷயங்கள் நாங்கள் அறியாத விஷயங்கள். மகிழ்ச்சி. நான் என்னுடைய சொந்த அனுபவம் 2 விஷயத்தையும் கூறிட்டு ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கலாமன் இருக்கிறேன். ஸோ சொந்த அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட அம்மா ஒரு டாக்டர்ஸ் மிஸ்டேக்கில் தான் இறந்தவா. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் இருந்து கொஞ்சம் மனசு வருத்து போய் நான் ஜெர்மனியிலிருந்து வந்ததுனால் அங்கத்த ஹெல்த் சிச்சுவேஷன்ஸும் இங்கே ஹெல்த் சிச்சுவேஷன்ஸை நடத்துறதும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ்ன்றதுனால கேர் பண்ணினோம் இல்லையான்ற டவுட் கூட எனக்கு வந்துச்சு. ஸோ அம்மா இறந்து இப்போ 7 வருடம் ஆனாலும் என்னால் அதுலேருந்து மீண்டு வர இயலாமல் இன்னமும் நான் தவிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதில் இருந்து கொஞ்சம் என்னன்னு சொல்கிறது, பயம் வந்துட்டுது. ஏன்னா இங்கே என்ன விஷயத்துக்கு போனாலும் எங்களுக்கு பேராசிட்டமால் மட்டும்தான் கொடுத்து விடணும் அப்படின்ற ஒரு பயம். இதனால என்ன ஒரு சீரியஸ் சிச்சுவேஷனால போனாலும் நாங்களும் இப்படி ஒரு முடிவைத்தான் காண்போமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வர ஆரம்பிச்சு. ஆனால் சொல்லுங்க டாக்டர். ட்ரஸ்ட் போயிட்டது உங்களுக்கு, உங்களோட ஜிபில லாஸ்ட் ட்ரஸ்ட். எஸ், நாட் ஜிபியை சொல்ல முடியாது, ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு விடயம் தான். ஆனால் நான் இப்போ சொல்ல வந்தது உங்களை மாதிரி தான். என்னோட ஜிபி அவங்க ஒரு தரமான ஒரு டாக்டர். ஏன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக எங்களை அவ்வளோ கேர் பண்ணி கதைப்பாங்க. ஸோ ஈவன் அவங்க ஃபெல்ட் ஆல்சோ சேட், அம்மா அப்படி இதானதுக்கு அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணவங்க. ஸோ ரொம்ப கேரிங். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஜிபியோட சிஸ்டம் கொஞ்சம் மாறி இருக்கு நாங்கள் இருக்கிற ஏரியாவில். ஸோ நாங்கள் ரெகுலரா ஒரு ஜிபியை நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே ஆன்லைனில் தான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வாக்கின் கூட பண்ண இல்லாது. யூ ஹாவ் டு கால், யூ ஹாவ் டு கெட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ்ட். அண்ட் ஆல்சோ கன்சல்டன்ஸ் பண்ணுறவங்க கூட வேறு டாக்டர்ஸ் தான் கால் பண்ணினோம். ஸோ அவைகளுக்கு பெருசாக எங்களோட டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருக்குது. ஸோ நாங்கள் திரும்ப ரிப்பீட்டடாக சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நியர்லி எனக்கு நடந்த இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். 2.5 years ஒரு பயங்கரமான ஒரு ஹெட்டேக். அது நார்மல் ஹெட்டேக்னு சொல்ல முடியாது, சரியான டிஃப்ரெண்டான ஒரு பெயினாக இருக்கும். ஆஃப்டர் 2.5 years இப்போதான் எம்ஆர்ஐயும் சிடி ஸ்கேனும் செஞ்சவன். இப்போ ஒரு 2 weeksக்கு முதல் நான் போய் கேட்டேன். பிகாஸ் ஒரு 2 months இருக்கும் அந்த சிடி ஸ்கேன். இட்ஸ் ஆல்சோ டன். எம்ஆர்ஐ முடிஞ்சு ஒரு 4-6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் போய் கேட்டேன் டு த ரிசப்ஷன். ஸோ எனக்கு ஒரு காலும் வரையில ஒரு ஹவு கேன் ஐ கெட் டு நோ அபவுட் மை ரிசல்ட்ஸ், பிகாஸ் ஐம் ஸ்டில் ஹேவிங் த ஹெட்டேக்ன்றப்போ சிம்பிளாக அங்கே இருந்தாங்க சொன்ன ஒரு விடயம், there is nothing to worry, your CT scan is normal, that's why they did not call you. பட் நாங்கள் இங்கே யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இதை எப்படி இதை நாங்கள் இது பண்ணுறேன்னு சொல்லாமல் நான் திரும்ப ஆன்லைனில் போய் என்னுடைய ஜிபியோட நேமை போட்டு ப்ளீஸ் ஐ வாண்ட் டு கெட் அ கால் ஃப்ரம் ஹர்ன்னு சொல்லி கூட ரெக்வஸ்ட் பண்ணேன். இது வரைக்கும் கால் வர இல்லை.
தென் ஆஃப் அ சடன் பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது, we will call you this time. ஆனா எனக்கு இது வரைக்கும் கால் வரையில. சோ எனக்கு இன்னும் அந்த தலைவலி இருக்கு. சோ நான் இப்ப வந்துட்டு இதுக்குள்ள என்ன இருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியல. சோ இதை யோசிக்கிறதா, பாராசிட்டமால தொடர்ந்து எடுக்கிறதுனால அதால எதுவும் சைட் எஃபெக்ட் வருமா என்ற பல விடயங்கள் வந்து போய் கொண்டிருக்கு. சோ நான் வந்து பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க நீங்க நினைக்கிறீங்களா லைக் பிகாஸ் இது ஃப்ரீ சர்வீஸ்ன்றதுனால அலட்சியமா இருக்கணுமா பல பேர்? இப்ப நீங்க சொன்ன அந்த சேஞ்ச் இருக்குதல்ல, இந்த சேஞ்ச் வந்து தட் ஐம் ஆல்சோ ட்ராப்ட் இன் இட். எனக்கும் இப்ப இதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பேர் எழுதி பேஷன்ஸ் கேட்பினா, பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் ஹேவ். எனக்கு அந்த இப்ப 3 நாள் ஐ எம் டூயிங் ட்ரையாஜ். அந்த வார ஆன்லைன் அம்மட்டையும் வாசிச்சு இப்ப யார் முதல் பாக்குறது யார் பிறகு வாரன்றதை டிசைட் பண்றேன். அப்ப ஐம் நாட் அந்த பேஷன்ஸோட கதைக்கிறதோ கதைக்கிறது சில வேலை இருக்குது அந்த டேஸ்ல. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை. மற்ற 2 நாள் தான் பார்க்க. முந்தைய 5 நாளும் நான் பேஷன்ஸ் தான் பார்த்தேன். அப்ப நான் 5 நாள் பார்த்த இடத்துல இப்ப 2 நாள் தான் பார்க்கிறேன்னு சொன்னா மை கெப்பாசிட்டி 40% குறைஞ்சிட்டுது. அப்ப எல்லாரும் சொல்லுவேன், ஐ வாண்ட் டு see you, ஐ வாண்ட் டு see you, and I don't have that. அப்ப எங்களுக்கும் பழைய சிஸ்டத்துக்கு போக சரியான ஆசையா இருக்கு. ஐ லைக் டு பி வித் பீப்புள். எனக்கு வச்சு காய்ச்சிக்கொண்டு சந்தோஷமா உண்ட தலை அப்படி இருக்குது, your hair look nice, this is saree is nice ன்னு காய்ச்சி போட்டு அந்த அந்த பர்சன் நான். ஸோ எனக்கு அது ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஐம் ஒர்க்கிங். இது இப்ப கம்ப்யூட்டருக்கு முன்னால் நின்று டெக்ஸ்ட் பண்றது பேஷண்ட்டுக்கு. ஸோ ஐ ஃபீல் தட் ஹியூமன் டச் இஸ் கான், பட் இட்ஸ் நாட் அஸ், இட்ஸ் கமிங் ஃப்ரம் த சென்டர். அடுத்தது ஃப்ரீ as I told you, சில பேருக்கு விருப்பம் இல்லை இந்த ஜாப், ஜிபியா இருக்கிறது விருப்பம் இல்லை. they have just got stuck. அப்படியானவை வந்து ஏனோ தானோன்னு தான் கதைப்பினோம். மற்றது நீங்க சொன்ன ஒன்று, I don't want to defend your GP, but இப்ப நார்மல் என்று சொன்னா ஜெனரலி நாங்க அடிக்கிறேன் இல்லை. ஆனா நான் ஒன்று சொல்லிடுறேன், நான் all my patients இப்ப நான் ஒரு எக்ஸ்ரேக்கு அனுப்பிக்கலையோ ஒரு ஸ்கேனுக்கு அனுப்பிக்கலையோ ஈவன் பிளட் டெஸ்ட்டுக்கு அனுப்பிக்கலையோ நான் சொல்றேன், நான் எனக்கு 5,950 people இருக்கணும். உமக்கு நீர் மட்டும்தான் இருக்குது. என்ன உம்மோட ஹெல்த் பற்றி நீர் மட்டும் உம்ம அளவுக்கு நான் பார்க்க மாட்டேன் உம்மோட ஹெல்த். So call me, call in 2 weeks, call in 3 weeks, then we'll let you know how it is. And things do get missed. இப்ப சில வேளை நான் மண்டைக்கு கம்ப்யூட்டர் தானே அன்றைக்கு இப்ப இந்த ரிசல்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சேனலுக்குள்ள வரைக்கல. சில வேளை ஏதாவது ஒரு ஆள் எங்கேயோ ஒரு டேட் ஆஃப் பர்த் மாறி போட்டா ரிசல்ட்ஸ் எங்களுக்கு வராது. It will get stuck somewhere. அப்ப நீங்க கால் பண்ண எனக்கு என்னன்னு தெரியும் ரிசல்ட்ஸ் வேற இல்லையன்று விளங்குது. You have to take ownership of your health. இப்ப நான் அது உண்மையா சொல்லல, NHS ஆப் இருக்குது. உங்களோட ஆப்ல அப்படி கிடுகிடு விழும் உங்களோட ஹெல்த் எல்லாம், உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து விழும், உங்களோட MRI ரிப்போர்ட் நிக்கும். சிலவள நாங்க பார்க்கலன்றதும் அதுல வரும். மூடகிழமையா போயிட்டு ஜிபியும் பார்க்கலன்றதெல்லாம் வரும். நான் அன்றைக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு நான் இல்ல ரிசப்ஷனிஸ்ட் என்னமோ ரூட் எழுதிட்டா ரெக்கார்ட்ல போய் அது போட்டுது பேஷண்ட்டுக்கு. எல்லாம் பார்க்கலாம். அப்ப உங்களோட ஆப் எடுங்கோ, உங்களோட ரெக்கார்டு நீங்க பாருங்கோ, நாங்க என்ன எழுதுறோம்னு பாருங்க, ரிசல்ட்ஸ் வந்துட்டுதா வரையிலையான்னு பாருங்க. டேக் ஓனர்ஷிப். உங்களோட ஹெல்த் நீங்க ஓனர்ஷிப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள் எனக்கு 5,950. ஓகே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப நாங்க வந்து ஓகே இந்த ஆப்ல பாக்குற ஒரு ரிசல்ட்ஸ் வந்துட்டு, ஆனா அடுத்தது நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியதும் இப்ப நீங்களா தானே இருப்பீங்க. சோ அதுக்கும் எங்களுக்கு அந்த சான்ஸ் இல்லைன்னு சொன்னா நாங்க ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்களே எங்களை ரெஃபரல் பண்ணல. அதுல அதுக்காண்டி தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். ஆனா as I told you, இப்ப ஒருக்க நீங்க அடிச்சிட்டீங்க ரிசப்ஷனிஸ்டுக்கு, அவ பிளக் பண்ணி அனுப்பிட்டா, நீங்க ஆப்ல பாக்குறீங்க, டாக்டர் இன்னும் பார்க்க இல்ல, go back. Test her, but kindly please. Yeah, obviously. நாங்க சைலண்டா தான் போனாங்க. என்னன்னு சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கடமையை நீங்க செய்யறீங்க, அந்த கடமைக்கு வந்து நாங்க மதிப்பு கொடுக்கணும். சோ கிவ் அண்ட் டேக் தான். சோ நம்ம எப்படி நடந்து கொள்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளையும் திரும்பவும் ஒருத்தங்க நடத்துவாங்க. சோ அதுல கண்டிப்பா இதாத்தான் இருக்கணும். பட் இருந்தாலும் ஒரு சில விடயங்களை பார்க்கும்போது மிருகம் விழும்புது, பட் கட்டுப்படுத்துறேன். இல்ல எனக்கு என்ன தெரியுதுன்னு ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டத்துல ட்ரஸ்ட் போயிட்டுது. அது ஐம் ரியலி சாரி, அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்னால. எனக்கு தெரியாமட்டது, பட் எனக்கு அது சரியான அது வந்து யூ வில் நாட் பி ஏபிள் டு கெட் த்ரூ தட். ஐ திங்க் இட்ஸ்
அம்மான்னு சொன்னா அம்மா இஸ் அம்மா ஃபார் எவ்ரி ஒன். இப்ப நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு எங்கட அம்மா சாய்க்குள்ள ஜீவ 75 நான் இப்ப அழுவேன் விட்டா. அம்மா இஸ் அம்மா. ஸோ ஐ நோ தட் ட்ரோமா அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அந்த ட்ரஸ்ட் போயிட்டுது. And on top of it you get a symptom and then நாங்க ஒன்றும் படிவா செய்கிறோம் இல்லையென்றால் which I really understand, but go back. And even இப்ப நீங்க திருப்பி போய் 1 million சொன்னா you can make an official complaint. If you're complaint பண்றேன்னா practice managerக்கு complaint பண்ணணும். ஆனா practice manager வந்து திருப்பியும் ஒன்றும் கதைக்குது இல்லைன்னு நீங்க நேர NHS இங்கிலாந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்ப எனக்கு I have been my 15 years GPR 2 தரம் NHS இங்கிலாந்துக்குள்ளால கம்ப்ளைண்ட் வந்தது. எழுதலாம். NHS இங்கிலாந்துக்கு எழுதுனீங்கன்னா they take it really seriously. வடிவா எழுதுங்கோ. You just அப்ப என்ன உங்களோட bottom line is you just want to get it right. என்ன இல்லையா ஹெல்த் சிவர் இருந்தா தான் சித்திரம் வரையலாம்ன்ற மாதிரி நாங்கள் ஒழுங்கா இருந்தா தான் அடுத்த வந்து இப்ப உங்களுக்கு நீங்க பிளட் டெஸ்ட்டுக்கு இன்னைக்கு போய் எனக்கு இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்தா I have to look at the results today itself. அதான் official verdict. But I would say at least 3 days. 3 days claim aliens, you have all the rights to call back. We get calls like that. Doctor hadn't looked at it yet. And thank God the serious abnormality எதுவும் இருந்தா உங்களுக்கு உடனே ரிசல்ட்ஸ் போன்ல வரும். போன் பண்ணுவேன். The radiologist will call us, email us. ஒரு ரிப்போர்ட் மட்டும் ஒரு 5 தரம் வரும். And they don't want it to be missed. அப்ப no news is usually good news, but as I told you, உங்களோட ஹெல்த் உங்களோட கையில, not in my hands. ரொம்ப நன்றி உங்களோட ஆன்சர்ஸ். Thank you. Thank you. நன்றி அஜய் சாஹி. செகண்ட் மாஸ்டர் மலர், நானும் உங்களை போலதான் சாரி நல்ல வடிவா நீங்க ரெட் சாரியில வந்தது எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டு சொல்ல இல்லாத இருந்தா உங்க டைம் இல்லையா? சாரி இல்ல கிரேஸ். நீங்க சாரி கட்ட சொன்னீங்கன்னா நான் இனி ஒவ்வொரு மீட்டிங்குக்கும் வர போறேன். நன்றி அம்மா. சுரேந்திர மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் மலர், நீங்க நல்ல வடிவா எக்ஸ்பிளைன் பண்ணினீங்கள், எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தேன். நான் இப்ப வந்து இந்த ஜிபிக்கு நேர ரிசப்ஷனிஸ்டுக்கு ரிங் பண்ண இல்லாது, ஆன்லைன்ல தான் எல்லாம் டீடைல்ஸ் அனுப்ப வேணும். நான் கதைக்க கூடாது, ஆனா கதைக்கிறேன். ஆன்லைன் ப்ரிஃபர்ட் ரூட், பட் நீங்க ஆன்லைன் இல்லன்னு சொன்னீங்கன்னா ஒருத்தரும் உங்களுக்கு சொல்லல, அது டோன்ட் கால் அண்ட் இட்ஸ் யோர் ரைட். நீங்க சொல்லலாம், இல்ல எனக்கு ஆன்லைன் வராது, எனக்கு அது அமத்த தெரியாது, இது அமத்த தெரியாது, இன்டர்நெட் வேலை செய்யுது இல்ல. எங்கட ஜாப் இஸ் டு பி அவைலபிள் டு யூ, ரைட்? அது போன்லயா இருக்கலாம், ஆன்லைன்லயா இருக்கலாம். எங்களுக்கு ஆன்லைன் ஈஸி, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க இல்லைன்னு சொன்னா அவை சொல்ல கடைசி வரைக்கும் சொல்லல, அது இல்ல நீ ஆன்லைனுக்கு தான் போகணும். ஆனா மெசேஜ் சொல்லும், ஆன்லைன் இஸ் ப்ரிஃபர்ட் மெத்தட். பேங்க் மாதிரி இல்லை. நாங்கள் பேங்க் எல்லாம் இப்போ ஆன்லைன் ஒன்லின்னு சொல்லுது, நான் அப்படி இல்லை. நாங்க போன் இருந்தா நீங்க போன் பண்ணினா நாங்க ஆன்சர் பண்ணத்தான் வேணும். சாரி, கோ ஆன். நாங்கள் போன் பண்ணினால அவை சொல்லினோம் ஆன்லைன்ல தான் போய் செய்யுங்கன்னு தான் சொல்லினோம் உங்களுக்கு. அப்ப இயலாது, ஆன்லைன் செய்ய இயலாது. ஏன்னா இப்ப என்ன சிஸ்டம் என்றதை பொறுத்து, இப்ப நாங்க முந்தி வச்சிருந்த சிஸ்டம் இ கன்சல்டன்ட். கடவுளே, எந்த ஜிபி சர்ஜரியும் இ கன்சல்ட் தான் இப்பவும் வச்சிருக்கீங்க. அது எழுதி முடிக்கல எனக்கு மண்டியால போயிடும். எனக்கு எது மருத்துவம்னு சொன்னா நான் இந்த ஜிபிக்கு அடிக்க வலிக்கிட்டா அவ்வளவு கேள்வி, என்ன எத்தனை கேள்வி கேட்கும். ஏன்னா கட்ட போலே ஒரு இத்தனை நாளா வச்சிருக்குது, அதுக்குள்ளால அடிக்குதா, இதுக்குள்ளால அடிக்குதா, ஏன் இப்படி செய்யுது, நினைச்சு பார்க்காத கொஸ்டின் எல்லாம் அது கேட்கும். அப்ப அவ்வளவு எழுதி கொண்டு இருக்க யூ கெட் ஃபெட் அப். அண்ட் மற்றது ஒருக்கா நீங்க பிள்ளையா எழுதிட்டீங்கன்னா உடனே ஏனி கோடுன்னு சொல்லும் என்ன சிஸ்டம். Depending on the online tool, it's not fun, it's not easy to use. அப்ப நீங்க சொல்லலாம், இல்ல எனக்கு ஏலாது. எனக்கு இப்போ 2 வீக்ஸுக்கு முதல் நடந்தது. எனக்கு முதல் ஐ எம் a rheumatoid patient. அப்ப அது இப்போ ஒரு 5 இயர்ஸுக்கு முதல் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து பிறகு கிளியர் என்று சொல்லி ருமட்டாலஜிஸ்டே சொல்லி லாஸ்ட் 2 இயர்ஸ் ஐ வாஸ் நாட் டேக்கிங் எனி மெடிசின். ஆனால் அவர் சொன்ன என்னென்னா, தற்சமயம் உமக்கு ஏதாவது ஜாயின்ஸில் பிரச்சனை வந்தால் போய் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லி.
எடுத்துட்டு ஜிபியால வர சொல்லிட்டாங்கள்ட்டு. அப்போ இப்போ about 3 weeks ago I had severe pain on my knee. அப்போ எனக்கு பயம் வந்துட்டுது. இது ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிக்காகவும் இருக்கலாம் வயசுக்கு, ஆனால் எதுண்டு பார்க்க வேணுமென்று நான் ஆன்லைனில் புக் பண்ணேன். அப்போ ஜாயிண்ட் இது நீ பெயின் என்று தான் எழுதினான். எழுதி எல்லாம் அதை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தொகை கேள்வி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அனுப்பினா பிறகு எனக்கு அன்றைக்கு பின்னேறன் ஃபிசியோதெரபிஸ்ட்டு இருந்து கால் வந்தது. ஃபிசியோதெரபிக்கு May 15th என்னவோ அப்பாயின்மெண்ட் வர சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நான் டாக்டரை பார்க்க வேணும். ஐ வாண்ட் டு see the doctor. I want to go for a blood test. இதுக்குத்தான் நான் கேட்டது. ஏன்னா அப்போ அவ சொன்னா தாங்கள் ஒன்றும் செய்யலாது, நீங்கள் ஃபிசியோதெரப்பி. அப்போ எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. நான் திருப்பி சொன்னேன், நீங்கள் you better send a note to the GP that I want a blood test and எல்லாம் சொல்லி முடிஞ்சு அப்போ பிறகுதான் எனக்கு பிளட் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கு. இனித்தான் அதுவும் இப்போ பிளட் டெஸ்ட்டும் இட்ஸ் a long queue போகணும். அதைத்தான் ஒன்று நாங்கள் நினைக்கிறது எங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் டாக்டர்ஸுக்கு தெரியும். அப்போ இந்த நாங்கள் ஃபில் பண்ணுற ஃபார்மை யார் பார்க்கணும் என்றதுதான் என்னுடைய கேள்வி. தான் பார்க்கிறது, டாக்டர்ஸ் தான் பார்க்கிறது. நான் அதுதான் இப்ப திருப்பி கோயிங் பேக் டு த பாயிண்ட், நான் முதல் சொன்ன பாயிண்ட சொல்றேன். நாங்க அந்த எங்களோட வால்யூம் வந்து கணக்கு ஏன்னா இப்ப கண்ணா பேர் எல்லாம் பாக்குறோம் ஒரு நாளைக்கு கண்ணாக்க வரும். இந்த ரிக்வெஸ்ட் எல்லாமே 100-150 அப்படி வரும். அப்ப முதலாவது வந்து இந்த இனிஷியல் வந்து ஒரு புரோட்டோகால் ப்ரொசீஜர் மாதிரி இருக்குதானே. ஓகே, நீ பெயின்டா பிசியோதெரபிஸ்ட் பார்த்துட்டு பிசியோதெரபிஸ்ட் அவைக்கே இப்ப எல்லாம் இருக்கு. எம்ஆர்ஐக்கு அரேஞ்ச் பண்ணலாம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுக்கு அரேஞ்ச் பண்ணலாம், அவை அந்த அல்ட்ராசவுண்ட் கைடட் இன்ஜெக்ஷனும் செய்யணும். இப்ப நிறைய ஸ்பெஷலைஸ்டா வந்துட்டினோம். அப்ப நாங்க அதான் அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஆனா நீங்க இப்ப திருப்பி போன பிறகு உங்களோட பிளட் ஃபார்ம் கிடைச்சிருக்குது தானே. அதான் நான் சொல்றேன், இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி, இப்ப நாங்க ஒன்றை செய்யறோம் உங்களுக்கு ஹாப்பி இல்லைன்னா அடிங்க திருப்பி, நோ ப்ராப்ளம், அடிங்க திருப்பி அடிங்க, உங்களோட இது கிடைக்கும் வரைக்கும். ஆனா பொலைட்லி அடிச்சுக்கொண்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க நினைக்கிறத நாங்க கட்டாயம் செய்வோம். ஆனா இதுல அதான் அது அடுத்தது முதல் நான் சொன்ன, நான் உங்களோட ஆன்லைன் ஃபார்ம்ல நீங்க முன்னுக்கே எழுதிடும், எனக்கு பிளட் டெஸ்ட் ஃபார்ம் தான், நான் ருமட்டாய்ட் பேஷண்ட், எனக்கு ருமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் ஃபிளேர் அப் அண்ட் ஒரிடா இருக்குது. And the rheumatology consultant told me to get a blood test as soon as I get symptoms. அந்த வடிவா அந்த கதையை நீங்க முன்னுக்கே எங்கேயாவது எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட ஜிபி கண்டு இருக்கும். ஏன்னா உங்களோட இ கன்சல்ட் ஃபார்ம் இஸ் சோ பிக், 3 pagesல வரும். சரியான கஷ்டம். சரியா வரையில, இப்ப உங்களோட அவுட்கம் வரையிலன்னு சொன்னா அதுதான் ஒரு பியூட்டி இன் பீயிங் a GP. You will come back. You won't run away. You can come back. The phone lines are always open. கதவும் திறந்துதான் வச்சிருக்கவனும் பூட்டே இல்லாது. அதைத்தான் நானும் ஜோதிச்சேன், கட்டுங்கள் திறக்கப்படும். ஸ்ரீகந்தராஜ மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் ஆறுதலாகவும் சிறப்பான பேச்சு டாக்டர் மலர் தீபக்குமார், மிகவும் நன்றி. எனக்கு ஜிபி சர்வீஸில் ஒரு அருமையான அனுபவங்கள் தான் இருக்கொழிய நான் கம்ப்ளைண்ட் பண்ணுற அனுபவங்கள் எனக்கு இல்லை. அதாவது இந்த ஜிபி இந்த தளத்திலையும் வந்து பேசியிருக்கிறார். அதான் நான் நினைக்கிறேன் முதல் ஜிபி இதில் வந்து பேசினேன். மற்றும் பலர் என்ன செய்கிறார்கள்னா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த NHSஐயும் ஜிபி சர்வீஸையும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் தியான தளத்தில் நாங்கள் திருப்பியும் சொல்கிற விஷயம் இதுதான். உங்களுக்கு கிடைச்ச விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணி தேங்க் பண்ணி கொண்டிருங்க, எனக்கு கூட வந்து கொண்டிருக்கோம், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதைத்தான் நாங்கள் இதில் படிச்சு கொண்டே இருக்கிறோம். நாங்கள் இதில் தியான தளத்தில் நீங்கள் என்னென்று ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறது, என்னென்று உங்களுக்கு கிடைச்ச இதுக்கு யூனிவர்ஸுக்கும் கடவுளுக்கும் தேங்க் பண்ணணும் என்பதை சொல்லி கொண்டிருக்கிறோம். நான் வந்து எத்தனையோ லெட்டர்ஸ் NHSல போய் தேங்க் பண்ணி காகிதங்கள் எழுதியிருக்கின்றேன்.
அதே போல் ஜிபி சர்வீஸுக்கு நன்றி சர்வீஸ் தான் எழுதியிருக்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் ஒன்றும் வேற இல்லை. என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையிலே எங்களோட ஃபேமிலி பொறுத்தளவில் நம்ம என்ஹெச்எஸ் உண்மையாகவே என் இதன்படி நல்ல சர்வீஸ் தான் செய்கிறாங்க. அதுவும் ஃப்ரீ சர்வீஸ். இது வேற எங்கேயே போய் பாருங்க, யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியாவில் என்ன சர்வீஸ் கொடுக்கணும்னு எல்லாம் காசு எல்லாம் கேட்டு சொல்கிறாங்க. ஆனால் காசு அதான் ஒரு இடத்துல சில வேளை அட்லீஸ்ட் £1 ஆண்டாலும் சார்ஜ் பண்ணால் நல்ல மண்டி யோசிக்கிறாரு. என் ஜிபி எனக்கு சொன்னார், என்ன ஒரு £1 சார்ஜ் பண்ணால் கொஞ்சம் தேவையில்லாமல் வந்து ஆக்களை குழப்பாமல் இருப்பினோம், வந்து எல்லாத்துக்கும் வந்து கொண்டு இருக்காமன்ற ஒரு அட்வைஸே எனவே நான் கணக்காக பேசியில்லை. அது 9 மணிக்கு நிப்பாட்டவும் நாளைய நிகழ்ச்சிக்கு போகின்றேன். நீங்க இன்னொரு முறையும் வந்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாளைய நிகழ்ச்சிக்கு செல்கின்றேன். ஸ்ரீஸ்கந்தராஜ மாஸ்டர், நாட் ஓன்லி தட், அவர் தேவகுமார் வந்து ஒரு வெஸ்குலர் சர்ஜன். அவரை அனுப்ப சொல்லி இப்பவே பிடிச்சு கொள்ளுங்க மேலரை. அவருக்கு கண்ட்ரோல் நான் தான். மேலர் சொன்னது தன்னிலும் பார்க்க அவர் வடிவா கதைப்பாரு. மூத்த காட்ட சொல்லுங்க, அப்பதான் தெரியும் வேற ஆளுண்டு. மூலம் காட்டுவேன். ஓகே, அவர் இல்ல 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 நாளை காலமே. ஓகே, நாளை கூப்பிடுறது வேலை. நாளை நிகழ்ச்சியை சொல்றேன். நாளை காலமே 8:45 AM எங்களுடைய தளம் தொடங்குகின்றது. 9க்கு சரோஜினி நலந்துவன் அவர்கள் சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து யோகா நிகழ்ச்சியை நடத்த வருகிறார்கள். இந்த 10 மணிக்கு நாங்கள் ஒரு 15 நிமிஷம் சைலன்ஸ் ஆகி இருப்போம். இது ஏன் சைலன்ஸ் ஆகிருக்கிறோம் என்று சொல்லுகின்றேன். ஒவ்வொரு தேர்ஸ்டேயும் இது நடக்கிறது. இங்க உலகத்துல பாருங்க, இந்த வாரால இவ்வளவு பேர் செத்துக்கொண்டு வாரார்கள். எத்தனை பேர் வயலன்ஸால தேவையில்லாம அவர்களை நினைவு கூறும் முகமாக நாங்கள் ஒரு 15 நிமிஷம் சைலன்ஸ், அதன் பிறகு ஒரு 45 மினிட்ஸுக்கு காயத்ரி மந்திரம் தெளித்துகின்றோம். இதில் பலர் முடியுமெண்டா கலந்து கொண்டு செய்யுங்க. நீங்க ஓர் நடக்குதுன்னு சொல்லி போட்டு நீங்க உங்களோட பாட்டை போகாம அட்லீஸ்ட் இது ஒரு சின்ன விஷயம் என்ன, அதாவது நீங்க உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்யும் போது மனித குலத்துடன் உங்கள் இணைப்பு ஆழமாகிறது. அது நீங்க விரும்புறீங்களோ விரும்பியதே அதுதான் உண்மையான செய்தி. அதே போல இந்த 11 மணிக்கு நாளைக்கு வியாழக்கிழமை கிரகலட்சுமி காசி அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு இச்சை போகம் பக்தி. இச்சை போகம் பக்தி, இதுவும் தியான நிலை. நீங்க சரியா விளங்கையில தமா மாஸ்டர் விளங்கப்படுத்துனா விளங்குங்க இருக்கும். நாளைக்கு இரவு 7:30 PM அருமையான தியானம். 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி. அதில் வந்து பாடுவர்கள் வந்து பாடலாம், அல்லாட்டிக்கு நம்ம படித்ததில் பிடித்த விஷயங்களை சொல்லலாம். மற்றது கிறிஸ்தவ நச்சந்தினை, முஸ்லிம் நச்சந்தினை, அதுபோல சைவ நச்சந்தினை, அதுகளை பற்றியெல்லாம் கதைக்கலாம். நீங்கள் டாக்டர் மெலர் தெய்வக்குமார் நீங்க பாடக்கூடிய ஆளுன்னா நாளைக்கு வந்து பாடுங்க. கதை கேட்கல விளங்கலையா? அப்படி இருக்கும் பாடுறது. இல்லை, நீங்க பாட யாரையும் நாங்கள் என்கரேஜ் பண்ணலாம். இந்த தளம் வந்து என்கரேஜ் பண்ணதான் தாட்ஸ் பண்ண இல்லை, சும்மா பாடிக்கொண்டிருக்கிறார்களை கூப்பிட்டு பாட வைக்கிறதுல வேலை இல்லை. நாளைக்கு ட்ரை பண்ணுங்க, வந்து முடியுமெண்டா. நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி. யோகா வர விருப்பம் பார்ப்போம். 5 யோகா டீச்சர்ஸ் படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. பின்னேரம் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 8 o'clock, மற்ற நேரங்கள்ல 9 மணிக்கு. எனவே என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். தொடருங்கள். எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச். எனக்குமே அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். வெரி எக்ஸைட்டட். ஆக்கள் பேசுறதுக்கு இருக்கணும், என்ன இருக்கணும் ஆக்கள். மெட்ஸோல்கா படிக்க போறோம். இன்னும் 8 நிமிடங்கள் உள்ளன. 7 பேர் கைகள் போட்டிருக்கிறார்கள். ஆகவே உங்கள் சகோதரங்களை கவனிக்கும் பொறுப்பு உங்களுடையது. டேக் கேர் ஆஃப் யுவர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். இப்போது நடராஜா ஜெகநாதன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி. டாக்டர் மெலர் வந்து 15 நிமிடம் பேசினார். சோஃபா 37 மினிட்ஸ் போயிட்டுது. அந்த 37 மினிட்ஸ்ல 50% ஆஃப் த டைம் தே ஆர் டாக்கிங் நெகட்டிவ்லி. எனக்கு மிக வருத்தமா இருக்கு. இப்பொழுது 7 நிமிஷம் தான் இருக்கு. ஐ எம் கோயிங் டு டாக் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கென் கோனேசன் கேட்டு, நான் உங்களோட 2 கேள்வி இருக்கு, அதுக்கு மேலே கென் கோனேசன் கேட்டதுக்கு சொல்ல போறேன். பிளானிங் சொல்லி கேட்கல, எண்ட் ஆஃப் லைஃப் கேர்னு சொன்னா யூ ஆர் ஆல்மோஸ்ட் கோயிங் டு டை, யூ மே ப்ராபப்லி பி மென்டலி இன்கேபாசிட்டேட்டட். ஸோ ஆனால் அவர் கேட்டது வந்து வேலைக்கே பிளான் பண்ணுறேன்னு சொன்னால் லிவிங் பில் எழுதணும். லிவிங் பில் மட்டும் இல்லை, மெடிக் அலர்ட்னு இருக்கு. ஆன்லைனில் போட்டால் லிவிங் பில்லை அவன்கிட்ட அனுப்பினால்
அவங்க ask you to wear a pendant. அப்போ உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு if nobody is there, at least they will conduct medical. Otherwise, they will try and start doing all the resuscitation, which I don't want it. So அதான் நான் சொல்ல வந்தேன். This is all relevant. எங்கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி வந்து இப்போ ஹோம் விசிட் வந்து இப்போ ஜிபி மாதிரி செய்கிறார்களா? என்னன்னா ஐ தாட் அன்லஸ் அப்போ நாளைக்கு நடக்க முடியாத ஸ்டேஜில் ஹோம் விசிட் கேட்டா அஃப்கோர்ஸ் சும்மா தலையடி கண்டு இல்லை. ஜிபிஸ் ஆர் ப்ரொவைடிங் ஹோம் கேர், Of course, yeah. ஹோம் விசிட் சாரி. Yeah, home visit. முக்கியமான நான் கேட்கிற கேள்வி வந்து தற்போது ஒரு பரவலான எண்ணம் வந்து அது சொல்றது ஆங்கிலத்துல மெடிக்கல் மீசோஜினி என்று, அதாவது பெண்களுக்குரிய தேவையில வந்து அக்கறையின்மைன்றதுக்காக இந்த ஐடிவியில மார்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல டிஸ்கஷன் நடக்கும். ஏன்னா இந்த பெண்களுடைய வியாதி இருக்குல்ல எண்டோமெட்ரியோசிஸ் அண்ட் ஐ எம் ஷூர் த கரண்ட் ஜெனரேஷன் ஆஃப் த ஜிபிஸ் ஆர் வெல் இன்ஃபார்ம். இந்த ஓல்டர் ஜெனரேஷன் இதை பற்றி தெரியாது. இன்றைக்கு மார்னிங் அருமையான ஒரு டிஸ்கஷன் நடந்தது. இந்த ஸ்டில் பேர்த்ஸ் வந்து தற்போது 3 தரம் ஸ்டில் பேர்த் வந்தா தான் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணினோம். ஸோ சம்படி வாஸ் ஃபைட்டிங் ஃபார் த சாரி மிஸ்கேரேஜ் மிஸ்கேரேஜ் இது. ஆனால் அமெரிக்காவில் 2 அவ சொல்றா வை கான்ட் தே இன்வெஸ்டிகேட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் என்று சொல்லி அன்னெசரி டெத்ஸ் வருது யூ கேன் அவாய்ட் என்று சொல்லி இதுகளை தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். பிகாஸ் இன்றைக்கு நான் பார்த்தோன்னே ஐ வாஸ் ரியலி அஸ்டானிஷ்ட் பை இட். ஏன்னா இது மெடிக்கல் மீசோஜெனி வந்து நடந்து கொண்டே இருக்குன்றது ஐம் ஷுவர். ஆனால் இப்போது குறைவாக இருக்கலாம். அதை தான் உங்களோட பகிர்ந்து கொண்டே உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை பற்றி? இப்போது இஸ் இட் பெட்டர் நவ் மெடிக்கல் மீசோஜெனி இப்போ குறைஞ்சிட்டுதான்? எனக்குமே அந்த அப்படி நான் ஒரு நாளும் ஃபீல் பண்ணது இல்லை. கூடுதலா அங்க சர்வீஸ் யூசர்ஸ் ஃபீமேல்ஸ் நாட் மேல்ஸ். சாரி, அதாவது இப்ப தமிழ் ஆக்கள் வந்து ஈவன் ரிலாக்டன்ட் இல்லையா? அப்படி நீங்க சொன்ன மாதிரி இது இங்கிலீஷ் பீப்புளுக்கே இப்படியான பிரச்சனை என்று சொன்னா தமிழ் ஆக்கள் இன்னும் கூட இருக்கும் இல்லையா? ஆனா கொள்ளுங்கள் எங்கட சர்வீஸ் யூசர்ஸ் வந்து பொம்பளைகள் தான் கூட. அண்ட் பொம்பளைகளுக்கு தான் கூட ஸ்கிரீனிங் பிளஸ் ஸ்கிரீனிங் எங்களுக்கு தான் கூட. அவங்க தான் இப்ப சண்டை பிடிக்கிறாங்க தங்களுக்கு ஒண்ணும் பாக்குற இல்லையா. PSA ஸ்கிரீனிங். டாக்டர் நவரத்னம் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் மலருக்கு நன்றி. நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் ஒரு டாக்டர் கன்சல்டன்ட். அதனால் எனக்கு வருத்தம் என்று நான் ஜிபிசிட்ட குறைவு என்றாலும் தேவைக்கு கன்சல்ட் பண்ணுவேன். ஆனால் ஜிபி சர்வீஸில் நீங்கள் கூறுவீங்கள் உங்களுக்கு 5000 பேஷண்ட்ஸ் உண்டு. எங்களோட NHSல ஒரு ஜிபிக்கு 2500 பேஷண்ட்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்க வேணும். அதுக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லைண்டா வைக்கக்கூடிய மேக்ஸிமம் சம்பளம் அதுக்கு வரும். ஒன்று. 2வது சில மக்கள் சாதாரண மக்கள் ஜிபிட்டு ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு போனால் அந்த ரிசல்ட்ஸை அறிய முடியாது. ரிசல்ட்ஸுக்கு 7 நாளைக்கு பிறகு வர சொல்லுவார்கள் அந்த ரிசப்ஷனிஸ்ட். 7 நாளும் அந்த என்ன சுயநமண்டு பிளட் டெஸ்ட் போனாரோ அவர் அங்கலாச்சு கொண்டு இருப்பார். ஒரு ஒரு கஷ்டமான இல்லை. NHSல நான் 24 வருஷம் கன்சல்டண்டாகவும் 22 வருஷம் லோக்கம் கன்சல்டண்டாக வேலை தான். 46 வருஷம். அது நாங்கள் நிற்கிறது நாங்கள் நல்ல சர்வீஸ் செய்கிறோம். ஆனால் அதுக்கு ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் பிள்ளைகள் நடக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது தவறுகள், அது எக்ஸப்ஷன்ஸ் ரூல். ஆனால் ஜிபி சர்வீஸ் உண்மையாக குறைஞ்சி தான் போட்டு. என்றால் ஃப்ரீ என்று சொல்கிறதுல நேஷனல் இன்சூரன்ஸ் கட்டி அந்த பணத்தில் தான் அந்த ஜிபி சர்வீஸ் வருது. அந்த நேஷனல் இன்சூரன்ஸ் ஜெர்மனியோ பிரான்ஸோ அங்கே இல்லை. இப்போ நாங்கள் உழைக்கும் பொழுது ஓரளவு கட்டி அந்த பணத்திலிருந்து தான் ஜிபி சர்வீஸும் NHS பென்ஷன் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் அது ஃப்ரீன்றது போய் அதனால் இந்த 2 விஷயத்தையும் சொல்லி நிறைய விஷயம் இருக்குன்றாலும் எனக்கு நாங்களே எங்களுடைய ஹெல்த் சர்வீஸை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நான் விரும்ப இல்லை. ஆனால் ஜிபிஸ் நண்பர்கள் எங்களோட நல்லா தான் இருக்கிறார்கள். நன்றி. நன்றி.
நேரத்தை நேசியுங்கள். இன்னும் 4 நிமிடங்கள் உள்ளன. 1800 பேஷண்ட்டுக்கு ஒரு ஜிபி. நான் 5000 அவ்வளவு பேஷண்ட் என்றாலும் எங்களோட நிறைய ஜிபிஸ் வேலை செய்யணும். ஆனா நிறைய இது நீங்க சொல்றது சரி. அந்த ஒரு ஜிபிக்கு 1800 பேஷண்ட்ஸுக்கு மேல மேனேஜ் பண்ணிடலாது. ஆனா இப்ப நாங்க இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நியூ ஜிபிஸுக்கு லீடர்ஷிப் ரோல்ஸ் எடுக்க விருப்பமே இல்லை. தே வாண்ட் டு பி லோகம்ஸ். ஏன்னா அந்த ஃபிளெக்சிபிலிட்டி, ஹாலிடே போகலாம், அந்த இது இருக்கிறபடியா சிட்டியான ஷார்டேஜ் ஜிபி பார்ட்னர்ஸுக்கு. ஆனா எங்கட சர்ஜரியில நான் சும்மா சொன்னேன், நான் இப்படி பேர் இருக்கீනම් இப்ப எங்கட ஜிபி சர்ஜரியில 5950 நீங்க உண்டு, உங்களுக்கு நீங்க ஒரு ஆள்ன்றதுக்காண்டி நான் சொன்னேன்னா, நான் அதுக்காண்டி நான் அவ்வளவு பேரையும் நான் தான் லுக் ஆஃப்டர் பண்றேன் மீனிங்ல சொல்லல. வேற ஜிபிஸ் எல்லாம் என்னோட சேர்ந்து வேலை செய்யணும். அப்ப எல்லாரும் ஷேர் பண்றது ஒர்க்க. நான் மீன் பண்ணது என்ன, சரி ஈவன் தென் 1800 பேஷண்ட் ஒரு ஜிபிக்கு, உங்களுக்கு நீங்க மட்டும்தான். அந்த பாயிண்ட தான் நான் அப்ப சொன்னேன். நீங்க உங்களோட ஹெல்த்தை நீங்க பார்த்துக்கொள்ள வேணும், எங்களை ஃபுல்லா நம்பி விட வேண்டாம் என்றதான் நான் சொன்னேன். யூ ஹேவ் டு கெட் ஆன் டாப் ஆஃப் அஸ். இப்ப அதுதான் எக்ஸாம்பிளும் சொன்னேன். நான் ரிசல்ட்ஸ் வராட்டிக்கு எனக்கு நோட்டிஃபை பண்றேன் ஒருத்தரும் ரிசல்ட்ஸ் மிஸ் பண்ணப்பட்டா. அது உண்டு. we can do better. எனக்கு அது நல்ல வடிவா தெரியும். இவ்வளவோ செய்யலாம், பட் எல்லாரும் எங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்றது. there is always room for improvement. இன்னும் இவ்வளவோ செய்யலாம், நாங்க இவ்வளவோ பெட்டரா ரன் பண்ணலாம் எங்களோட ஜிபி சர்வீசஸை. ஃப்ரீ ஃபார் த பேஷண்ட் என்று சொன்னாலும் எங்களுக்கு காசு வருது தானே, அப்ப எங்களுக்கு சம்பளம் வருது. ஸோ நாங்க அந்த காசுக்கு வேலை செய்யத்தான் வேணும். வெரி ட்ரூ. நன்றி அம்மா. இப்ப நேரத்துக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது. வசந்தராஜாவுக்கு பிறகு போடுறவையை நான் நிப்பாட்ட போறேன். மற்றது 2ஆம் தரம் போடுறவையையும் நிப்பாட்ட சொல்லி இருக்கின்றார்கள். நேரத்தை கவனித்து 1 நிமிஷம் மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ராஜேஷ் அம்மா சொல்லுங்க ப்ளீஸ். தேங்க்யூ தம்மா. டாக்டர் மலர், உங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தேன். நானும் ஜிபி சர்ஜரியில ஒர்க் பண்ணான். நானும் NHSல 42 years ஒர்க் பண்ணான். The last 24 years GP surgeryல head of reception staff next to the practice manager as a reception manager as well, line manager as well. And the GP was taken to the courts by the negligence of a receptionist. She left the next day. She changed her address. She changed her mobile number. I had to go because the practice manager comes from St. Albans and I have to show the responsibility because I was the next in line. So I went, I was shivering. I went and the barrister took me to a room and he asked me everything. And I said, the patient's boyfriend is there. I'm not going to come out because I worked in the surgery. It will be detrimental for me. So would you please be kind enough to take my report and you can read it. He said, it's okay. So I said everything, all what happened. He took it and read it. The GP won the case. Well poor done. GP. The poor GP. He suffered a lot. நன்றி அம்மா. சரோஜினி ஆசீர்வாதத்தை அழைக்கின்றேன்.